தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போதுமா? கண்டிப்பா. மீனத்துக்கு பாருங்கம்மா, ஆல்ரெடி சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கு. ஜென்ம சனியா இருந்து மீனத்தினோட மூளையை தின்னாரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மந்த நிலை, விட்டேட்டியான ஃபீலிங். எது எடுத்தாலும் குழப்பம், என்ன செஞ்சாலும் குழப்பம், எது பண்ணாலும் திருப்தி இல்லை, எதுலையுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்படின்ற மாதிரி தான் லைஃப் ஓடிஞ்சு. மீனம் பாத்தீங்கன்னா பொதுவாவே காலபுருஷனுக்கே பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம். அப்ப ஆஹ் நல்ல லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சந்தோஷமா வாழணும். அது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்ப லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஹாப்பியா இருக்கணும், அழகா டூர்ஸ் டிராவல்ஸ் எல்லாம் போயிட்டு வரணும். வெளிநாட்டுக்குலாம் நிறைய டூர் போறவங்கலாம் மீனம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும். கஷ்டப்படுறோம், 5 நாள் கஷ்டப்பட்டோம்னா 6வது நாள் என்ஜாய் பண்ணு, 6 நாள் கஷ்டப்பட்டா 7வது நாள் என்ஜாய் பண்ணு அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டா இருக்கும். அப்படிப்பட்ட மீனம் பொதுவாவே மீனத்துல பிறக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஆனா இப்ப இந்த ஜென்ம சனியில என்னால முடியவே இல்லை, எல்லா விதத்தையும் நான் பாத்தீங்கன்னா முடங்கி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்கு மனதளவுல ஃப்ரஸ்ட்ரேஷனை சந்திச்சாங்க. இப்ப ஜென்ம சனியாவே இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது பெரிய பிளஸ்மா. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வையில இவர் இருக்கிறது பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவான். ஆல்மோஸ்ட் சனினால எந்த வித கெடுபலன்களும் வரப்போறது இல்லை. இதுதான் மீனத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஃபர்ஸ்ட். 2வது, சனி பகவான் பாத்தீங்கன்னா 11 மற்றும் 12 அதிபதி. நிறைய மீனம் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறாங்க, சுய தொழில் செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. பொதுவாவே மீனம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி வேலை வாங்காது. தட்டி கூட்டு நீ சூப்பரா வேலை செய்வ, இந்த இந்த ஸ்டாஃப் பாருங்க, இவ என்னோட அருமையா வேலை செய்வா, நல்ல புத்திசாலி, நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஆனா இவ தான் ஞாபகம் வச்சு எனக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள நல்லா தூக்கி வச்சு தட்டி கொடுத்து நல்லபடியாவே வேலை வாங்குவாங்க. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. குருனோட பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும், கம்மி ஜாஸ்தி செஞ்சுவாங்க. ஐயோ மேம் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்ம அதிகமா செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை இவங்க ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு புத்திசாலிகள். பொதுவாவே ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, மீனராசி நட்பு இருக்குன்னா விட்டுறாது அப்படி. எல்லா நேரத்திலயும் இந்த பீப்புள்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல நட்பா இருப்பாங்க, எல்லாருக்கும் உண்மையான நட்பா இருப்பாங்க. இதெல்லாம் குருனோட கேரக்டர். சரி, அப்படி இருக்க மீனம் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. இப்ப குழப்பம்ன்றது மாறும். அதுக்கு மேல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ம சனி அமைதியாக போறாரு. நம்ம மேலேயே நம்ம தலையிலேயே இருந்தாலும் அமைதியா இருக்க போறாருன்றது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ். அதே மாதிரி உங்களோட லாபம் குறித்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. நான் நல்ல பிசினஸ் சூப்பர் டூப்பரா ரன் பண்ணி வெளிநாட்டுல ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும். ஒரு 7-8 இடத்துல, ஆமா, ஒரு 7-8 இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கணும். நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுய தொழில் வச்சுட்டு நிறைய இடத்துல ஃபாரின்ல எல்லாம் பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மீனமா இருக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கவங்க மீனமா இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இன்பில்ட்டாவே உண்டு. நிறைய பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கொடுக்கணும், நிறைய கன்சர்ன்ஸ். ஒருத்தவங்க மல்டிபிள் தொழில் செய்வாங்க பாத்தீங்களா, ஒரு தொழில் இல்லாம வேற வேற தொழில். அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னா அவங்களோட லாபம் குறித்து அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய யோஜனைகள் இருக்குன்னா சில ஆசைகள் நிறைவேறும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா சனி 11ஆம் பாவத்துக்கு அதிபதி இல்லையா. அதுக்கு மேல எல்லாருக்கும் சூப்பர் டூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கும், ஆனா நம்மளுக்கு பெருசா யாரும் ஒரு நல்ல நண்பன் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருக்குன்னா அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எல்லாருக்கும் அக்கா அண்ணெல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க, நம்மளுக்கு கூட இருக்குதுங்க அக்கான்னு பேருக்கு இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஆசைகள் நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறித்து இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும் கண்டிப்பா. அதே மாதிரிமா ரொம்ப நாளா நல்லா சாப்பிடணும், 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், வெளிநாடு டூர் போகணும், வெளிநாடு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும், வெளிநாடு தீர்த்த யாத்திரைக்கு போகணும், நான் இங்கேருந்து இந்தியாக்குள்ளேயே தீர்த்த யாத்திரை போகணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், பிள்ளைக்கு நல்ல ஜம்முன்னு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்குன்னு கொஞ்சம் வெள்ளிகள் சேர்த்து வைக்கணும், அப்பப்போ வெள்ளி வாங்கி சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. பிள்ளைக்கு நல்ல ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுவும் எத்தனை பேருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை பெற்றவங்களா மாமியார் இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பையன் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும், அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா அம்மா தனியா இருக்கணும், கிராமத்துல இருக்கணும், இவங்க சிட்டில இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்ப்புகள். அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதுல சில எதிர்பார்ப்புகள் சில ஆசைகள் இந்த காலகட்டத்தை நிறைவேறும். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்லதுமா. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில சனியனோட தொல்லை இல்ல, அதுக்கும் மேல இந்த பாவங்கள் குறித்து சில நல்லது அப்படின்றது கண்டிப்பா செய்ய போறேன். சரி, கடைசி 40 நாட்கள் அப்ப என்ன பண்ண போறாரு? அப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, ஆனா குருனோட உச்ச பார்வை இல்ல. அப்ப என்ன அப்படின்னா திருப்பி இவங்களுக்கு ஒரு விதமான குழப்பம், ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு தாமதம், ஒரு தயக்கம். அப்படியே முடிவெடுத்தாலும் நம்ம தப்பா எடுத்துருமோ, இது எப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ, அப்படி செஞ்சிருந்தா இருக்குமோ,
தோணும். பொதுவா மீனம் வந்து பாத்தீங்கன்னா, பலருக்கு மென்டாஸா, வெல் விஷர்ஸா, அட்வைசர்ஸா இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் குழப்பம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மென்டாஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம். அத வந்து நீங்க ஒரு முறை நீங்க நல்ல தெளிவா முடிவு பண்ணிட்டு, இன்னொரு முறை அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் இவங்க புரிஞ்சுப்பாங்க. அடடா! நம்மள சுத்தி இருக்கிறது, நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி ஜென்ம சனி லைட்டா நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ குடுக்குறான். ஆனா, நம்ம சனிய வந்து ஓவர்டேக் பண்ணணும். ம். அப்படின்ற மாரி இவங்க திருப்பி மீண்டு வந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் மீனத்துக்கு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. நீ எவ்ளோ கஷ்டப்பட்டிருந்தாலும், இந்த 40 நாள்ல உன்னோட வாழ்க்கை வந்து அப்படியே மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லா மீன ராசிக்காரர்களும் ஒரு ஹோப்போட இருந்தாலே போதும் இல்லையா மேம்? கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா மேம். இப்ப மீன ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா, எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? காலபைரவன். ஆ. காலபைரவ வழிபாடு. இப்ப காலபைரவ கோயில்ல போய் வழிபாடு பண்ணாலும் பரவாயில்லம்மா. இல்ல கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த கால பைரவ அஷ்டகம் தினம்தோறும் 10 நிமிஷம் தான்மா அவன் பாராயணம் பண்றது. பாராயணம் பண்ணிட்டு இவங்க பாட்டுன்னு இவங்க வேலைய செய்யலாம். நல்லதே நடக்கும். கண்டிப்பா மேம். நல்லதே நடக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.